Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், லைக் த பெல் பட்டன். தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படிங்கிற பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வியோட அவர் நிறுத்தல. அது போக சில கேள்விகளும் கேட்டிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் தேசியம் என்றால் என்னங்கிறத டிப்ளமேட்டிக்கா ஒரு டெக்னிக்கலா சொல்றதை விட எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு தெளிவான்னு சொல்றதை விட எனக்கு புரிஞ்ச வகையில நான் சொல்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்ச எடுத்துக்கோங்க, சரினா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஒரு மலையாளி தன் மொழியை பற்றி யாராவது குறை சொன்னாலோ இல்ல தான் மொழியில இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தன் மொழி மோசமான மொழினோ இல்ல தன் மொழி சார்ந்தவர்களை தவிர மற்ற மொழிக்காரர்கள் ஆளுமை எடுத்துக்கொள்ளவோ அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்டா 100% இல்ல. ஓகே, 100% இல்ல. எப்படி தன் மொழிய குறை சொல்றதையோ ஏத்துக்கிறதையோ இல்ல தான் மொழி தொழில் மொழியில இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் மொழி மோசமானதோ அப்படின்னோ ஒரு மலையாளி என்றைக்குமே சொல்றது இல்லை. அது மாதிரி தன் மொழி பேசுறத அவங்க என்னைக்குமே கொச்சையா நினைக்கிறது இல்லை. அதுக்காக அந்த மொழியை மட்டும்தான் படிக்கிறாங்களா இல்ல வேற மொழியே படிக்கிறது இல்லையான்னா அப்படி கிடையாது. தன் மொழியை பெருமையாய் நினைக்கிறான், தன் மொழியை சார்ந்தவங்களா தன் சகோதரர்களா நினைக்கிறான். தன் மொழியில எது சொல்லப்பட்டதாலும் தன் மொழியை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான். எல்லாருமே இதை நான் சொல்றது மலையாளிகள் எல்லாருமே முழுசா ஏத்துப்பாங்க. ஓகே, தன் மொழியை அவங்க என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. இது மலையாள தேசியம்னு சொன்னா செட் ஆகுமான்னா செட் ஆகும். என்னைய பொறுத்தவரை இதை தான் நான் தமிழ் தேசியம்னு பாக்குறேன். இதுதான் தமிழ் தேசியம். என்னைய பொறுத்தவரை இதான் தமிழ் தேசியம். தமிழுக்குன்னு ஒரு தமிழ் தனி நாடு அப்படிங்கிறத அது இதுலயே அடங்கிருது இல்ல. தன் மொழியை பெருமையா நினைக்கிறதும் தன் மொழி சார்ந்த விஷயங்களை பெருமையா நினைக்கிறதும் தன் மொழியை விட்டு கொடுக்காம இருக்கிறதும் இதுதான் மொழி தேசியம். தமிழ் தேசியம்ங்கிற அது மலையாள தேசியம்னா இது தமிழ் தேசியம். அதுதான் தமிழ் தேசியம். தேசியம்னு வரும்போது ஒரு நாடுன்னு வருதா. ஓகே, மலையாளிகள் அவங்க மொழிக்காக ஒரு ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க இடத்துல உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்காங்க, அவங்க மொழியை பாதுகாக்காங்க, அவங்க ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. இதே மாதிரி நம்ம மொழியால இணைஞ்சா அந்த கட்டமைப்பு இருக்குமானா இருக்கும். இதை இந்த சகோதரர் அடுத்த ஒரு கேள்வி அதுல வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, தமிழ்னு கொண்டாடிட்டு கிடக்குறீங்களே, இங்கே தமிழ் தேசியம் செத்து போச்சு. இதை உருவாக்குறதுக்காக பேசப்படுறதுதான் தமிழ் தேசியம் நினைக்கிறேன். தமிழ் மொழி சார்ந்தவனே தமிழ் மொழியை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பேசப்படுவதே தமிழ் தேசியம்னு நான் சொல்றேன். ஓகே, ஏன் தேசம்னு அவன் நினைக்கிறேன். தமிழ் தேசம் அப்படின்னு அவன் கொண்டாடும் போது அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மொழியை யாராவது குறை சொன்னா கேட்பான். இன்னைக்கு பெரியாரை பத்தி எத்தனையோ செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது. மலையாள மொழியில உள்ளவங்க மலையாள மொழிய இது காட்டு மிராண்டிகளின் மொழி அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா இல்ல. சொன்னவனை விட்டுருவாங்களான்னு கேட்டா இல்ல. இல்ல, பெரியார் தமிழ சொன்னாரு. தமிழ்லயும் மகாபாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, அதுக்காக ஒரு பெண்மணி அழகா சொல்லி அதனாலதான் இதை குறை சொல்லிட்டாங்க. அப்படி இப்படி அந்த மதம் இருக்குது. ஏன் மலையாளத்துல அது இல்லையா? ஏன் திராவிட மொழிகள்லாம் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொல்லல? தமிழ் மொழியை மட்டும் ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லணும்? இங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் அங்கேயும் இருக்குது, இங்க பேசப்பட்ட எல்லா விஷயங்களும் அங்கேயும் பேசப்படுது. அப்ப ஏன் மொழி மட்டும் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லப்படுறது எதற்காக அப்படின்னு பார்க்க போனா இதுக்கு பல்லாயிரம் வருஷம் பின்னாடி போனா அதுக்குள்ள விஷயம் தெரியும். இந்த சகோதரர் கேட்டது அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்க ஜாதி தமிழ்னு சொல்லுவீங்க. தமிழ் பிராமணர் ஒரு உங்க இதுல பொண்ணு எடுத்துப்பீங்களா? நீங்க மதத்தால இப்படி ஆயிட்டீங்க, ஜாதி எப்படி? நான் ஏற்கனவே இந்த முட்டா பயக்க என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, மொழிய மதத்து கூட இணைச்சி மதத்தை ஜாதி கூட இணைச்சி அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வர. ஓகே டன், நானும் அதுக்குள்ளே வர்றேன். நீங்க இடைக்கட்டத்தை பாக்குறீங்களே தவிர தலைய பாக்குறதே இல்லை, முதல் கட்டத்தை பாக்குறதே இல்லை. என்னடா முதல் கட்டம் அப்படின்னா, பின்னோக்கி போங்க. தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு நூல் உண்டு. தமிழ் இன்னைக்கு தெரியுது அப்படின்னா தமிழின் முதன்மையான நூல் தொல்காப்பியம். அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் தான் நம்ம வழியா அப்படியே வந்து. அந்த தொல்காப்பியத்துல ஜாதிய முறையை பத்தி சொல்லியிருக்காங்களான்னா சொல்லியிருக்காங்க. வர்ணாசிரமும் இல்ல,
ஜாதிய பிரிவுகள். மொத்தமே 4 பிரிவு தான் இருக்கு. அதுல இன்னைக்கு நீங்க வந்து குறைஞ்ச கேஸ்ட், அந்த கேஸ்ட், இந்த கேஸ்ட் ஒதுக்குற இல்ல ஜாதிய ஏற்றத்தாழ்வு கொண்ட முறைகள் இருந்துச்சான்னா சுத்தமா இல்ல. அதுதான் நீங்க பேச வரோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. தொழிலின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனும் பிரிக்கப்பட்டிருக்கான். திருவள்ளுவர் காலத்துல மேபி கொஞ்சம் இந்த இது விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா முற்காலத்துக்கு முன்னாடி போனோம்னா தமிழர் பாரம்பரியத்துல ஜாதிய முறை இருந்துச்சானா இருந்துச்சு, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சானா இல்லை. அந்தணர்கள், அரசர்கள், வைசியர்கள், வியாபாரம் செய்யறவர்கள், வேளாண் தொழில் செய்யறவர்கள், வேளாளர்கள், இந்த 4 முறை தான். வேளாண் செய்வான், இவன் வந்து விவசாயம் பண்ணுவான், மற்றவங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க. எல்லாரும் இப்ப ராஜராஜன் சோழன் காலத்துல உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஜாதியை சார்ந்தவங்க வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு முறை இருந்துச்சானா இல்ல. எல்லாரும் கோயிலுக்கு போறான், எல்லாரும் இருக்கலாம். ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சானா இல்ல. எல்லா மக்களுக்குமாக அரசாட்சி செய்யப்பட்டுச்சானா செய்யப்பட்டுச்சு. சாவா மூவா ஆடுகள்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது ஆடு மேய்க்கிறவங்களுக்காக திட்டங்கள் அது உருவாக்கப்பட்டுச்சானா உருவாக்கப்பட்டுச்சு. குடவோல முறை அந்த நாட்டுல இடத்துல உள்ள எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் முறை இருந்துச்சானா இருந்துச்சு. தமிழர் பாரம்பரியத்துக்குள்ள வேற்று மொழி கலத்தல் வந்து அப்போதான் என்ன ஆகுதுன்னா அவங்க உருவாக்குறான். இவன் வந்து குறைஞ்சவன், அந்த வேலை செய்யணும், இவன் குறைஞ்சவன், இவன் வந்து உயர்ந்தவன், அவனே உருவாக்கிட்டு வச்சிடறான். அப்புறம் நாளடைவில் அது போகுது. எப்பவுமே நமக்கு கீழே ஒரு 4 பேரை வேலை பார்க்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு பழக்கி விட்டாம்ல, அப்புறம் அதை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த ஜாதிய முறை தான் அதுக்கு பிறகு தொடர்ந்து. ஆனா உண்மையான தமிழ் பாரம்பரியத்துல ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சான்னா இல்லை. முதல்ல மார்க்கோ போலோ, கரெக்ட், ரைட், வாஸ்கோ ட காமாக்கு முன்னாடி வந்தவர் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ அங்க வரும்போது தமிழ்நாட்டுல தான் இறங்குறாரு. அவரு எழுதின குறிப்புகள்ல இருந்து கிடைக்கிறது வந்து இங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா அவர் குறிப்பிடவே இல்லை. எல்லா மக்களும் ஒற்றுமையா சந்தோஷமா பகுத்தறிவு இந்த விருந்தோம்பலோட நல்ல பண்போட வாழ்றாங்கன்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி இருந்திருந்தா அவருடைய இதுலயே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பிட்டிருக்கலாம், குறிப்பிடல. ஓகே, அப்ப தமிழை குறைச்சறதுக்கு இது கிடையாது. இது வந்து மதம்ங்கிற ஒரு விஷயத்தால, வர்ணாசிரம்ங்கிற ஒரு விஷயத்தால, ஆரியர்கள் அவர்களுடைய விஷயத்தால புகுத்தப்பட்ட விஷயம்தான். அதுக்கப்புறம் அது தொடர்ந்துச்சு. அது அழிக்கப்பட வேண்டிய ஒன்றான்னா முற்றிலுமான அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்ப தமிழ் தேசியம்ங்கிறது பேசுறதுமே அதுக்காகத்தான். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல, நீ வந்து இந்த ஜாதியா இருக்கீங்க, அந்த ஜாதியா இருக்கீங்க, இதனால இவன் கூட இருக்கீங்க. இப்ப தமிழன்னு ஒன்றிணையும் போது இது சரியாகுமான்னா சரியாகும். இதை நோக்கிய முன்னெடுப்பு தானே தமிழ் தேசியம். இது அப்படிதான் நான் பார்க்கிறேன். எல்லா தமிழ் மக்களை தமிழ் உணர்வு மிக வச்சு என் தமிழை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழை என் தாயின் மேலா நான் கருதுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி மக்களை தமிழர்களா ஒன்றிணைப்பதே, ஜாதி மதம் கடந்து தமிழர்களாய் ஒன்றிணைப்பதே தமிழ் தேசியம். மொழியால் ஒன்றிணைக்க முடியுமானா ஒன்றிணைக்க முடியும். ஜாதியால் ஒன்றிணைக்க முடியுமானா ஜாதியால் வந்து வேறுபடுத்த முடியுமே தவிர ஒன்றிணைக்க முடியாது. ஆனா மொழியால் ஒன்றிணைக்க முடியுமானா ஒன்றிணைக்க முடியும். இந்தியர்கள்னு நம்ம ஒன்றிணைப்போம்னா இங்க யாரும் ஒன்றிணைக்க தயார் இல்லை. அந்த நீ வேற மொழிக்காரம்டா, நான் எங்கடா உங்களோட கூட இணைவேன்னு தான் கேட்பான். ஆனா அவன் மொழி கூட எல்லாரும் இணைஞ்சிருக்காங்களான்னா இணைஞ்சிருக்காங்க. அதனாலதான் நான் ஒரு மொழியை எடுத்துக்காட்டா சொல்லி சொன்னேன். இன்னைக்கு பெரியார் வந்து தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. அது நம்ம எல்லாருமே தமிழ், நாங்க இப்போ பெரியாரிஸ்ட் எடுத்துக்கோங்க, மலையாளத்துல பெரியாரிஸ்ட் இருப்பாங்களான்னா இருப்பாங்க. இதே பெரியார் மலையாளத்தை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னா அங்க உள்ள பெரியாரிஸ்ட் அதை ஏத்துப்பாங்களான்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா தமிழ் மொழியை மட்டும் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லும் போது தமிழ் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஆமா, அவர் சொன்னா சரிதான், அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இதுல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தவறுன்னு சொல்லலாமே தவிர அதுக்காக இது காட்டு மிராண்டி மொழி, ஒண்ணுக்காவாத மொழி அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ் மொழியில எழுதப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவோ அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குது, நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குது. ஓகே, அது தமிழ் சார்ந்த அறிஞர்கள் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெடி கிடையாது. ஏன்னா ஏதாவது பேர்ட் வேர்ட்ஸ் பேசினா அதை கேட்கறதுக்கு தான் ரெடி. ஓகே, டன்னு. இப்ப தமிழ் தேசியம்னா இதை இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் மக்களை ஒரு தேசத்துக்குள்ள இணைப்பதுதான். தமிழ் மக்களினுடைய உணர்வை இணைப்பது. அதாவது இந்த தோர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்களா, ராக்னராக், தோர் ராக்னராக் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல வந்து
ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா டிப்ளமேட்டிக்கா சொல்லதுக்கு இது இல்லை. நான் இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்றது. தோருங்கிற படத்துல வந்து என்னன்னா, ஒரு பெரிய அவங்களுடைய இடம் உலகம், அந்த உலகமே அழிஞ்சு போக போகுது. ஒரு ஒரு ஆப்பனண்ட் வந்து அதை மொத்தமா அழிக்கிறான். அழிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அதுல ஒருத்தன் சொல்லுவான், என்ன எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, நம்ம ஆஸ்கார்டு மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆஸ்கார்டுங்கிறது ஒரு இடம் கிடையாது. ஆஸ்கார்டியன் மக்கள் எல்லாரும் எங்க இணைஞ்சிருக்காங்களோ அதுதான் ஆஸ்கார்டு. அது ஒரு ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு வேற ஒரு பிளேஸா இருந்தாலும் சரி. இப்ப இருக்கிற இந்த இடம் நாங்க இங்க வாழ்ந்தோம், இதுதான் எங்க வந்து ஆஸ்கார்டு அப்படின்னு கிடையாது. அந்த மக்கள் அதே மாதிரி தமிழ் தேசியம்ங்கிறது தமிழை உணர்வாய் கொண்ட மக்கள் அனைவரும் ஒன்றாய் வாழ்ற இடம் தான் தமிழ் தேசம். அதை நோக்கிய பயணத்துலதான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின பேசதான் நம்மவும் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம்னா எங்களுக்கு தனி நாடு தாங்க. நான் மற்றவங்க எப்படி சொல்றாங்க தெரியல, நான் தனி நாடு தாங்க, எங்களுக்கு வந்து தமிழ் மொழிக்குன்னு வந்து ஒரு இது தந்துருங்க, அது தந்துருங்க, அப்படிலாம் இல்லை. எல்லா மக்களும் முழுமையான, அதை தமிழ் மக்கள் அனைவரும் முழுமையான தமிழ் உணர்வை பெறுவதற்காக பேசப்படுவதே தமிழ் தேசியம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட்? அதுலயே எல்லாமே அடங்கிடுது. தமிழன் ஆள்றது, அது எல்லாமே அதுலயே அடங்கிடுது. மலையாளி மட்டும்தான் ஆள விடுறான். ஒரு தமிழன் அங்க போய் ஒரு சாதாரண உறுப்பினரா கூட ஆக முடியாது. ஆனா இங்க வந்து எந்த மொழிக்காரங்க வந்து வேணாலும் தமிழ்நாட்டுல ஆளலாம், தமிழ் மொழிய பேசலாம், தமிழ்ல ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லலாம், ஒண்ணுக்காவாத மொழின்னு சொல்லலாம். இங்க உள்ள எல்லா வளங்களும் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த இடம் உங்களுக்கு பொது கிடையாது, உங்களுக்கு நாங்க தரமாட்டோம்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய மட்டும் எல்லாருக்கும் பொது, நான் மட்டும் பொது சொத்து, மத்த எல்லாம் தனி சொத்து. அப்ப தமிழ் மட்டும் கேட்பாரத்து கிடக்கும் ஒரு விஷயம் மாதிரி ஆகி போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த எல்லா மொழிகளுக்கும் தாய், இந்த எல்லா மொழிகளுக்கும் முதன்மையானவன், அவனை ஒரு சாக்கடையில போட்ட மாதிரி கண்டுக்காம ஒண்ணும் இல்லாம போடுறத வந்து நம்ம ஏத்துக்க கூடாது. அந்த மொழி சார்ந்த மக்களாகிய நாம் தமிழ் மொழியை மேன்மையாகவும் பெருமையாகவும் நினைக்கணும். தமிழ் மொழியை நாம விட்டு கொடுக்க கூடாது. தமிழன் ஆள்றதுல என்னடா தப்புங்கிற உணர்வு எல்லாருக்கும் உருவாகணும். தமிழன் ஆண்டா நம்ம மண்ணை பத்தி அவனுக்கு தெரியும், நம்ம மண்ணுக்கானதை செய்வான் அப்படின்னு நம்பணும். ஓகே, அது யாரா இருந்தாலும் சரி. தமிழன் நம்ம தமிழ் மக்கள்ல ஒருத்தன் ஆளட்டு. அவன் நல்லது செஞ்சானா கெட்ட செஞ்சானா அது ரெண்டாவது. கொள்ளையடிச்சு உன் இடத்துலயே வச்சிருப்பான்ல, தமிழ் மண்ணிலே இருக்கும்ல, இந்த மண்ணிலே இருக்கும்ல. கொள்ளையடிச்சிட்டு வேற இடத்துக்குலாம் போவோம். அவனுக்கு இடத்துக்காக தானே பார்ப்பான், இதுக்காக பார்க்க போறான். புரியுதா? அவனுடைய உணர்வு என்னவா இருக்கும்? அடுத்த உணர்வா தானே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜாதியை பற்றி பேசினவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதிங்கிற விஷயத்தையுமே அழிக்கிறதுக்காகத்தான் தமிழ் தேசியம் பேசுவோம். தமிழ் என்ற மொழியால் எல்லாரும் ஒன்றிணைஞ்சோம்னா ஜாதிங்கிறத தூக்கி தூர போடலாம? அதையும் நோக்கிய பயணம் தான். ஜாதியையும் ஒழிக்கிறதுக்கு தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பேசினா ஜாதி வளருமா? அப்படிலாம் கிடையாது. தமிழ் மக்கள்னு எல்லாம் ஒன்றிணைஞ்சோம்னா எல்லாம் என் குடும்ப உறவுகள்னா தானே ஒன்றிணையும். தமிழ் மக்கள் நாங்க எல்லாம் ஒன்னா உறவா இணையும் போது அதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஜாதி அங்க ஒண்ணு இல்லாம போகுமே. ஓகே, மதம் கடந்து ஜாதி கடந்து மொழியால் ஒன்றிணைவதே தமிழ் தேசியம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இன்னும் விட்டா இதை பத்தி நிறைய சொல்லலாம், ஆனா இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா முதல்ல அதான் சொல்லிட்டோம்ல, இந்த மொழியில உள்ளவன் இந்த மொழியை விட்டு கொடுக்க கூடாதுப்பா. இந்த மொழியை பத்தி எவனாவது குறை சொன்னா தாயையும் தாய் மொழியையும் படிச்சவனை போட்டு தள்ளிடுறோம்டா அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வரணும். அப்படி எல்லாருக்கும் வரணும். எக்காரணத்தை கொண்டும் தமிழ் மொழியில உள்ளவனுக்கு, தமிழ் மொழியை பேசுற, தமிழை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழை யாராவது குறை சொன்னா என் மொழி தானே சொல்லுங்க அப்படிங்கிற அந்த ஒரு சாதாரண ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஓகே, தமிழ் உணர்வு வரணும். நான் தமிழன் அப்படிங்கிற உணர்வால அவன் பெருமைப்படணும். இது எல்லாத்துக்காகவும் பேசப்படுறது தான் தமிழ் தேசியம். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவலையா மாட்டேங்குது. ஓகே ஓகே, பாய் பாய். தமிழ் என்றும் வாழ்க. நான் உங்கள் ராஜா பாரம்.